ம். வந்த படங்கள பண்ணேன். ஓகே. இது வந்து எ என்ன தேடி எந்த படம் வந்தாலும் நான் பண்ணேன். ஓகே. அது பி கிரேடா, ஏ கிரேடான்றது நீங்க முடிவெடுத்துக்கோங்க. ஓகே. சோ அது வந்து ஃபினான்ஷியல் அதனால நீங்க வந்து அப்படிலாம் இல்ல. என்ன தேடி வந்த படங்கள் தான் பண்ணேன். புடிச்ச படங்கள். புடிச்ச படம் இல்ல. ஓகே. என்ன தேடி என்கிட்ட ஓகே. நீங்க நடிச்சு குடுங்கன்னு சொன்ன படங்கள் மட்டும் தான் பண்ணேன். ஓகே. அதுல நான் வந்து கிரேட் எல்லாம் பிரிச்சு பார்க்கல. என்னோட வேலை அது கிடையாது. ஓகே. நம்ம சம்பளம் வாங்கிட்டு சொன்னத நடிச்சு குடுத்துட்டு வரணும். ஓகே. மத்தபடி நான் அந்த கிரேட் எல்லாம் பிரிச்சு பார்க்கல. ஓகே. என்னென்ன மாரி ரோல்ஸ் பண்ணணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்க? எல்லாரும் அதெல்லாம் ஆசைலாம் ஒண்ணும் இல்லம்மா. ஓகே. அம்மா ரோலும் பண்ணிட்டேன், ஆயா ரோலும் பண்ணிட்டேன், பைத்தியக்கார வேஷமும் பண்ணியிருக்கிறேன். ஓகே. எல்லாமே பண்ணியிருக்கிறேன். அதனால இனிமே ஆசைப்பட்டு செய்யறதுக்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நமக்கு வந்து ஒரு ஹீரோ கூட நடிக்கணும்ன்ற ஆசை இருந்திருக்கும். லைக் நீங்க வளர்ந்து வந்த ஸ்டேஜ்ல. இல்ல. எனக்கு வந்து கமல் சாரோட ஒரு ஃப்ரேம்ல ஒரு ஷாட்ல நின்னா மட்டும் போதும். ஓகே. இன்ன வரைக்கும் அது ஒண்ணு. ஓகே. உங்களுக்கு வந்துட்டு நார்மலா நீங்க கிளாமரஸா நடிச்சம்போது உங்களுக்கு நெறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்திருக்கும். ஒரு 3 பெர்சன தாண்டி நம்ம சுத்தி இருக்கவங்களே வந்து நம்ம நெகட்டிவா கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ம். சோ அதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? ஏன் இப்ப என்ன பயங்கர பாசிட்டிவா வருது? அது இப்பவும் தான் வருது. அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தா வேலையாகுமா? நம்ம பேசலாம். வேலைய பார்த்து போயிட்டே இருக்கணுமே தவிர, அவன் எவ்ளோ வேலை வெட்டி இல்லாதவனா இருந்தா, அவன் கமெண்ட் போட்டுக்கிட்டு உட்காந்துருப்பான். கரெக்ட். இல்லையா? அதெல்லாம் நம்ம யோசிச்சா முடியுமா?